ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் Infinix Zero 30 5G இது அஃபிஷியலாக Infinix கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் போஸ்ட் இருந்துருச்சு. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இந்த Infinix Zero 30 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Infinix Zero 30 5G இது அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்லேருந்து நமக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி லுக் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் Infinix Zero 20 இருக்குல்ல, ஸோ அதில் கொடுத்துருந்த அதே கேமரா மாடல் தான். அதில் சின்னதாக லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுத்துருந்தாங்களா, அதை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்த மாதிரி தான் இந்த Infinix Zero 30 உடைய லுக் பார்க்கறதுக்கு நமக்கு இருக்குது. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜில் ஒரு க்ரீன் கலருக்கான லெதர் பேக் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் ஆக்சுவலி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே லெதர் ஃபினிஷ் மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஃபினிஷோடையும் இங்கே ஒரு வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி கிளாஸ் ஃபினிஷ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ், லெதர் ஃபினிஷ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லெதர் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான டிசைன்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெட்டல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது Infinix எப்போவுமே அவங்களுடைய பில்டு குவாலிட்டியில் எப்போவுமே குறை வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே படுது. அடுத்து மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கர்வ்டு டிஸ்பிளே இது அஃபிஷியலாகவே Infinix கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே Infinixட்ட கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பில்டு குவாலிட்டியை கொஞ்சம் இந்த வாட்டி அதிகமாகவே Infinix ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியுமே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு லோவஸ்ட் ப்ரைஸிங்கில் கர்வ்டு டிஸ்பிளேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம கிடைக்க போகுது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி கேமராவை பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன் இல்லை. கேமராவில் என்ன மெகா பிக்சல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே Infinix கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 4K 60 FPS ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்க போகுது. மோஸ்ட்லி மெகா பிக்சல் பார்க்கும்போது 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா இல்லைனா 200 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் என்ன மெகா பிக்சல் அந்த பிரைமரி கேமரா இருந்தாலும் அதில் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக இங்கே நமக்கு இருக்க போகுது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இது மோஸ்ட்லி கண்டிப்பாக Infinix Zero 20 இருக்கக்கூடிய அதே செல்ஃபி கேமரா 60 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேமரா ஃபீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பின்பக்கம் 200 மெகா பிக்சல் OIS கேமரான்னு சொல்கிறாங்க. முன்னாடி 60 மெகா பிக்சல் OIS கேமராலாம் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கேமராடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது செகண்டரி. பட் கேமராடைய ஃபீச்சராக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான கேமரா ஃபீச்சராக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும். இது போக பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது எக்ஸாக்டாக என்ன நம்பர் அப்படின்றது கிளியராக தெரியலை. பட் ஆனால் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50% சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Infinix உடைய அந்த 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மீடியேட்டக் கூடிய ப்ராசஸர் தான் சொல்கிறாங்க. Dimensity 8020. ஸோ அந்த ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு Snapdragon 778G இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ ரொம்ப பெருசாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ஹைலி ஃபோக்கஸ் பண்ணலை. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசஸர் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் மாதிரியான விஷயங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓவரால் கம்ப்ளீட்டாக நமக்கு நிறைய விஷயங்கள் பேக்டாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் தான் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த 4K 60 FPSக்கான இந்த வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது
ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்றத இன்ஃபினிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு தெரியுது. அண்ட் அது 30,000 செக்மெண்ட்டில் தான் வரப்போகுது. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் செட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் 25,000 மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபீச்சரோட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பேக்கடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஆகுது அப்படின்றது செகண்டரி. பட் ஆனால் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே ஆகட்டும், இல்லை 200 மெகா பிக்சல் OIS கேமரா, 60 மெகா பிக்சல் செல்ஃபி OIS கேமரா, 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர் டிமென்சிட்டி 8020 மட்டும் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ரைசிங் பண்ணாங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் செம்ம ஃபீச்சராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த Infinix Zero 30 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதான் இந்த மாதிரியான லீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் எப்படி இருக்க போகுது, ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த Infinix Zero 30 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25,000 வந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.